இந்த 2400 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் இன்று 5வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கடந்த 35 வருடங்களாக தங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை இருப்பிடங்களை விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் கேட்காதது போல மௌனமாக செவிடர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த மக்களுடைய காணிகளை அவர்கள் அளிக்கப்பட்ட சொத்துக்களை நட்டத்தோடு மீள வழங்க வேண்டும். இந்த அரசாங்கம் இனிமேலும் காணிகளை வைத்திருப்பதற்கு எந்த நியாயம் கிடையாது. இங்கே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, பயங்கரவாதம் கிடையாது. ஆகவே அரசாங்கத்துக்கு எதிரான வன்முறை கிடையாது. அது உடனடியாக இந்த காணி விடுப்பதற்கு எந்த விதமான அரசாங்கத்துக்கு தேவையும் கிடையாது. அதுபடியே இந்த அரசாங்கம் இப்பொழுதாவது இந்த விடயத்தை கவனத்துக்கு எடுத்து காணிகளை விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அநேகமாக ஒரு சில நாட்களிலே ஏற்கனவே நான் நினைக்கிறேன் சடைக்கன் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ஒரு கவலையீர்ப்பு பிரேரணையை பாராளுமன்றத்திலே எடுத்து கட்சி ரீதியாக கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பந்தமாக உரிமை பிரச்சனை எழுப்புவார்கள். கட்சி ரீதியாக அந்த செயல்பாடு நடைபெறும். நாங்கள் மக்களோடு இந்த மக்களோடு நிற்போம், போராட்டத்திற்கு நிற்போம் என்ற அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த மக்களாக நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் கூடிய செயல்பாடுகள் இனி அரசியல் ரீதியாக நடைபெறும். நன்றி. ஆண்டு அமைதிப்படை வெளியேற தொடங்கியது தொடர்ந்து யுத்தம் வெடித்த பொழுது இந்த மயிலிட்டி பெலாதி பகுதியில் இருந்த மக்கள் விரட்டப்பட்டு இன்றைக்கு 35 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய துன்பம் துயரம் இன்னமும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இன்னமும் 2400 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. பலருக்கு பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல போராட்டங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர்கள் வருகின்ற பொழுதும் அரசு தலைவர்கள் வருகின்ற பொழுதும் நடத்தியும் கூட ஒரு போராட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட தெல்லிப்பள்ளி துர்காமன் கோயிலே எங்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர். இவ்வாறெல்லாம் செய்து மயிலிட்டி துறைமுகத்துக்கான அத்திவாரக்கல்லை நாட்டுகின்ற பொழுது வருகின்ற அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வாக்குறுதிகளை சென்றார். வாக்குறுதிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் போர் முடிவடைந்த பின்னர் 2011க்கு பின்னர் புல்டோசரை கொண்டு வந்து இந்த தேவாலயங்களை கோயில்களை எல்லாம் உடைத்தெறிந்து மக்களுடைய வீடுகளை உடைத்தெறிந்ததை நாங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியபோது கூட அரசாங்கம் தொடர்ந்து செய்தது. இப்பொழுது விடுவிப்பது மாத்திரமல்ல, இந்த மயிலிட்டி பெலாதி இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய கோயில்களை கட்டிக் கொடுக்க வேண்டும், சைவ கோயில்களை கட்டிக் கொடுக்க வேண்டும், மக்களுடைய வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும், நஷ்டங்கள் வழங்கப்பட வேண்டும். இதை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம். ஆகவே இந்த போராட்டம் இவர்கள் கடைசியாளுடைய காணி விடுவிக்கும் வரை தொடர வேண்டும். எங்களுடைய ஆதரவு தொடரும். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 13 கிராம அலுவலர் பிரிவுகளிலுடைய உள்ளடக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இதுவரை காலமும் விடுபடாமல் இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமானது. அரசாங்கங்கள் மாறியிருக்கிறது. மாறிய அரசாங்கங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் காற்றிலே பறந்திருக்கிறதே தவிர இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. 1990ஆம் ஆண்டில் இடம்பெயர்ந்த மக்கள் இன்றும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்துகிறார்கள். இது பற்றி பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் சரி நாங்கள் அரசோடும் பேசியிருந்த காலங்களில் கொஞ்ச பகுதிகளை மட்டும் அவர்கள் விடுவித்திருந்தார்கள். ஏனைய பகுதிகளை விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினால் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இப்பொழுதும் கூட இந்த காணிகளை தொடர்ந்தும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அரசனுடைய செயல்பாட்டுக்குள் வைத்திருந்து அவற்றை ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு சுவீகரிக்கலாமா என்ற எண்ணத்தை தான் இந்த அரசும் வைத்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அரசும் நேர்மையோடு கண்ணியத்தோடு அறத்தோடு இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கு மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடி வாழ்வதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் மிகப்பெரிய தயக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தக்க வைப்பதில் மட்டும்தான் அதிகமான செல்வாக்கை செலுத்துகின்றார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவருடைய நிலங்களை விடுவித்து அதிலும் இன்று கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக
சொந்த நிலத்தில் இருக்க முடியாமல் போராடுகின்ற மக்களுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ளாத அரசாக இருக்கிறது. சர்வதேச சமூகத்திலும் நாங்கள் இந்த இடத்திலே பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இந்த மண்ணிலே நிலங்களை பறிப்பது, அந்த நிலங்களில் அடாத்தாக புத்தவிகாரிகளை கட்டுவது, தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன வள திணைக்களம் என்ற போர்வையிலே பல காணிகளை அபகரிப்பது, மக்களுடைய கேட்கின்றவர்களுக்கான அச்சுறுத்தல்களை வழங்குவது, இந்த அடிப்படைகளிலே ஒரு சிஸ்டமேட்டிக்கலி ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் இந்த அரசாலும் மேற்கொள்ளப்படுகிறது. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நாங்கள் கடுமையாகவும் வன்மையாகவும் எதிர்க்கிறோம். அதே நேரம் இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய போராட்டங்களும் குரல்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம், வலிகாமம் வடக்கினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து இங்கே கூடியிருக்கிற மக்கள் அவர்கள் தாங்களாக தன்னெழுச்சியாக முன்னெடுக்கிற இந்த போராட்டம் ஒரு தொடக்கம், ஒரு முயற்சி. இந்த தொடக்கம் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, வெற்றியை தரும். அதற்காக நாங்கள் அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் முழுமையாக எங்களுடைய ஆதரவோடும் செயல்பாட்டோடும் முழு பங்களிப்பை வழங்குவோம். அதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். பலாலி மயிலிட்டி பிரதேசத்திலே காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக 5வது நாளாக பிரதேச மக்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கும் மூத்த அரசியல் தலைவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். இதே போல பல இடங்களிலே போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரை விடுவிக்க சொல்லி 600 நாட்களுக்கு அதிகமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. மக்களுடைய போராட்டங்கள் மாத்திரம்தான் இன்று அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய நிலப்பாடுகளை நாங்கள் கேட்கும் பொழுது அபாண்டமான பொய்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இங்கே வந்து பார்த்தால் அரசாங்கத்தினுடைய தரப்பினர் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இதிலே மனவேதனையான விடயம் புனித செபஸ்தியார் ஆலயம் உட்பட இன்னொரு ஆலயம் 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டு அந்த ஆலயம் இருந்த இடமே இல்லை, அடையாளமே இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இதே பிரதேசத்திலே கைட்டிலே ஒரு விகாரை அமைத்திருக்கிறார்கள் இராணுவ பாதுகாப்புடன். அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறதிலே அரசாங்கத்துக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்றதை கேட்க வேண்டும். ஜனாதிபதி கொழும்புலே சொல்றது உண்டு, ஆனால் இங்க மக்கள் மத்தியிலே இருக்கிற கருத்துகள் வேறொரு உண்டு. இந்த காணிகள் மிக விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக 3 கிராம சேவை பிரிவு முற்றும் முழுதாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஏனைய 18 கிராம சேவை பிரிவிலே ஒரு சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு மயிலிட்டி துறைமுகத்தை வைத்து இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதாக இருந்தால் ஆக குறைந்தது அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த காணிகளை விடுவிப்பது செய்வது மாத்திரம்தான். அந்த வகையிலே இந்த காணிகளை இந்த மக்களுக்காக அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். நிச்சயமாக பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையினூடாக அரசாங்க தரப்பினுடைய பதிலை நான் இதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி. ஜெயம், மயிலட்டிமியுடைய தலைவர். இன்று எமது காணி விடுவு போராட்டம் 5வது நாளாக தொடர்கிறது. இந்த 5வது நாளாக தொடர்கிற போராட்டத்திலே இன்று நிறைவிற்கு கொண்டு வருவோம். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்று யாழ்ப்பாணத்தில் 2 போராட்டம் நடக்கின்றது. ஒன்று உயிரோடு கொலை செய்யப்பட்டு மண்ணுக்கு புதைக்கப்பட்ட ஆன்மாக்களின் அலறலுக்கான நீதிக்கான போராட்டம். மற்றது வலிவடக்கு மக்களின் காணியை விடுவிக்காமல் அவர்கள் படும் துன்பங்களின் அலறல் சத்தத்தின் எதிரொலி. ஆனால் நாங்கள் அகிம்சையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 வருஷம் எங்களுடைய வாழ்க்கை அகதி வாழ்க்கையாக முடிவடைந்து விட்டது. 36 வருஷம் ஆரம்பமாகின்றது. ஆகவே எமது கடந்த கால ஜனாதிபதிகள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். சமத்துவம், நீதி, நேர்மை என்று கூறிக்கொள்ளும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா ஒரு வேண்டுகோள். நாங்கள் இவ்வளவு நாளும் பட்ட அவலங்கள் காணும் எங்களுடைய காணிகளை விடுவித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சர்வதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி, நீங்கள் உங்கள் மனதுக்கு நியாயம் இருந்தால், மனச்சாட்சிப்படி உங்கள் மனசு வேலை செய்தால் உடனடியாக எங்களுடைய காணிகளை விட சொல்லி எங்களை விடுவிக்கலாம். நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது என்றால், வரும் கிறிஸ்மஸ், புது வருடம், தைப்பொங்கல் அந்த நாளை எங்களுடைய விடுவிக்கப்பட்ட காணிகள் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வருகின்றிருக்கும் மனித உரிமை ஆணையாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்.
எங்களுடைய இந்த தாற்பயத்தை உணர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய இந்த காணிகளை விடுவி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. குரல் மட்டும் போதும். நான் என்னென்றால் ஆனால் ஜனாதிபதி இல்லையே, அப்ப நாங்கள் கட்டாயம் இருக்கிறேன்.